Exercise 6.9, question number 7. Find the point of intersection of the line x minus 1 is equal to y by 2 equal to z plus 1 with the plane 2x minus y plus 2z equal to 2. Also, find the angle between the line and plane கொடுத்துக்கிறாங்க. ஸோ சம்மோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு லைனும் ஒரு பிளேனும் மீட் ஆகிற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும் அண்டு இதோட ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட ஆங்கிள் லைன் அண்டு பிளேனோட ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளைன் டயக்ராம் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு பிளைனாக எடுத்துக்கங்க. ஸோ இது பிளைன் டயக்ராம் இது. இந்த பிளைனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இந்த லைனும் இந்த பிளைனும் மீட் ஆகிற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது கிவன் கொஷினில் பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஃபார்மில் லைன் ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறாங்க. கார்ட்டீசியன் ஃபார்ம் ஜென்ரல் ஃபார்ம் நமக்கு தெரியும். x minus x1 divided by b1 equal to y minus y1 divided by b2 equal to z minus z1 divided by b3. இந்த கார்ட்டீசியன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா x, y, z பாசிட்டிவாக இருக்கணும் அண்ட் x, y, z கோஷன்ட் ஆல்வேஸ் ஒன்னாக தான் இருக்கணும். ஸோ இது ஜென்ரல் ஃபார்ம். ஸோ கிவன் கொஷின் இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா x, y, z நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது அண்ட் x, y, z கோஷன்ட் ஆல்சோ ஒன்னாக தான் இருக்குது. அப்போ நம்ம எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ண அவசியம் இல்லை. இப்போ கிவன் கொஷின் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்த லைன் ஈக்குவேஷன் இருக்குது x minus 1. ஸோ இதில் x minus 1 divided by டிவைடில் எதுவுமே இல்லை அர்த்தம் 1ன்னு அர்த்தம். சில 1ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஈக்குவல் டு இந்த இதில் y minus y1 இருக்கணும். ஸோ இதில் y1 இல்லை, அப்போ என்ன பண்ணலாம், இந்த 0ன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். divided by இந்த இதில் 2ன்னு இருக்குது. ஈக்குவல் டு அடுத்தது பார்த்தீங்கன்னா z plus 1. ஸோ z plus 1 divided by டிவிஷன் எதுவுமே இல்லை 1ன்னு அர்த்தம். z plus 1 divided by 1 அகைன் நமக்கு z plus 1 வந்துடும். அதே மாதிரி x minus 1 divided by 1 அப்ளை பண்ணுறப்போ அகைன் x minus 1 வரும். ஸோ மொத்தம் சம்மோட கிவன் கொஷினோட மீனிங் மாறல அப்படி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்மில் கரெக்டாக இதை கம்பேர் பண்ணி இது எழுதியாச்சு. ஸோ என்னது இட் இஸ் கிவன் கொஷின், இது லைன். இது சம்மோட மீனிங் என்னது, ஒரு பிளைனும் ஒரு லைனும் மீட் ஆகிற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க வச்சுருவோம். இந்த இடத்துல ஒரு எஸ்ஸோ ஒரு டியோ இல்லை ஒரு லேண்டா நியூ ஏதாவது ஒன்று எடுத்துங்க. ஸோ இந்த நான் டீன்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க இந்த ஒரு வேரியபிள் டீன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்றீங்கன்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், இதை x minus 1 by 1 is equal to டீன்னு எடுத்துக்கலாம். எல்லாம் ஈக்குவட்டில் தான் இருக்குது. அப்போ x minus 1 divided by 1 is equal to t and y minus 0 divided by 2 equal to t and z plus 1 divided by 1 is equal to tன்னு எடுத்துங்க. இதுலேருந்து x, y, z பாயிண்ட் வந்து நமக்கு ஜென்ரலாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா x is equal to இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into t டீன்னு வந்துடும். இந்த மைனஸ் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 1 வந்துடும். அதே மாதிரி y is equal to 2 into t 2tன்னு வந்துடும். இந்த மைனஸ் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 0 2t ப்ளஸ் 0 2t தான் வரும். அண்ட் z is equal to 1 into t tன்னு வரும். இந்த ப்ளஸ் 1 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 1 வந்துடும். இதுலேருந்து வந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா x, y, z is equal to xோட பாயிண்ட் வந்து t plus 1, yோட பாயிண்ட் வந்து 2t, z பாயிண்ட் வந்து t minus 1. இப்போ இந்த லைனும் பிளேனோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்குது. அதாவது இந்த இடத்துல t என்று என்னென்னு தெரியல. எக்ஸோட பாயிண்ட்டும் ஒய்யோட பாயிண்ட்டும் இசடோட பாயிண்ட்டும் இருக்குது, பட் t என்னென்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்மளோட எய்ம் என்னென்னா டீயோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். அந்த டீயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த பிளைனுக்கு மேலே தான் என்ன இருக்குதுன்னா லைன் இருக்குது. இந்த பிளைனுக்கு மேலே தானே இருக்குது, இந்த லைன் இருக்கிறதுனால இந்த பிளைன் ஈக்குவேஷனில் போயிட்டு என்ன பண்ணலான்னா இந்த பாயிண்ட்டை என்ட்ரி பண்ணுறப்போ நமக்கு டீன்று என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ என்ன சரிங்க, இந்த பிளைன் ஈக்குவேஷன் எடுத்துங்க. பிளைன் ஈக்குவேஷன் அது 2x minus y plus 2z is equal to 2ன்னு இருக்குது. இப்போ என்ன சரிங்கன்னா வந்த பாயிண்ட் x, y, z இந்த பாயிண்ட் என்ன பண்ணுங்கள், இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணுறப்போ 2 into xோட பாயிண்ட் வந்து t plus 1 மைனஸ் ஆஃப் ஒய்டோ பாயிண்ட் வந்து 2t ப்ளஸ் 2 இன்ட்டு z பாயிண்ட் வந்து t minus 1 is equal to 2ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இதை 2ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்போ என்ன ஆகும், இது 2t இது ப்ளஸ் 2 இது மைனஸ் 2t இது 2ஆல் இன்ட்டு பண்ணுறப்போ 2t minus 2 equal to 2ன்னு வந்துடும். இப்போ ஏதாவது டேர்ம் கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல், மைனஸ் 2t ப்ளஸ் 2t கேன்சல். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2t is equal to 2ன்னு வருது. ஸோ நமக்கு டீயோட வேல்யூ தேவைன்னா t is equal to இந்த மல்டிபிள் ஆஃப் 2 ஈக்குவல் டு வெளியே டிவைடில் வந்து 2 by 2ன்னு வரும். கேன்சல் பண்ணுறப்போ t is equal to 1 வருது. இந்த t is equal to 1 எடுத்தும் போயிட்டு இதில் என்ட்ரி பண்ணுங்கள். இதில் என்ட்ரி பண்ணுறப்போ இந்த பிளைனும் லைனும் மீட் பண்ணுற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடச்சிடும். இதிலேருந்து therefore the point of intersection
the point of intersection t யோட வேல்யூ 1 என்ட்ரி பண்ணுங்கள் 1 + 1 2ன்னு வந்துடும் t யோட வேல்யூ 1 அப்ளை பண்ணுறப்போ 1 × 2 2ன்னு வந்துடும் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா t is equal to 1 அப்ளை பண்ணுற 1 - 1 0ன்னு வந்துடுச்சு அப்போ இதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னன்னா x வந்து 2 y வந்து 2 z வந்து 0ன்னு அர்த்தம் தட் இஸ் 2, 2, 0 என்ற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் இந்த லைனும் இந்த பிளைனும் மீட் ஆகுதுன்னு அர்த்தம் இப்போது நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் தப்பாக ரைட்டானு கூட வெரிஃபை பண்ண முடியும் வந்த பாயிண்ட் என்னது 2, 2, 0 தான் இது என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல பிளைன் ஈக்குவேஷன் பேர் அதில் என்ட்ரி பண்ணுறப்போ உங்களுக்கு ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சதுன்னா நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் ரைட்டுன்னு அர்த்தம் அந்த பாயிண்ட் ரைட்டுன்னு அர்த்தம் இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2x - y + 2z = 2ன்னு இருக்குது வந்த பாயிண்ட் இதில் என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ எக்ஸோட பாயிண்ட் 2 இதில் என்ட்ரி பண்ணுற 2 2s are 4 ஒய்ட பாயிண்ட் 2 ஸோ இங்கே 2ன்னு என்ட்ரி பண்ணலாம் z பாயிண்ட் வந்து 0 2 × 0 0 is equal to 2 4 - 2 2 equal to 2 அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் ரைட்டுன்னு அர்த்தம் சரி இதோட பார்த்தீங்கன்னா கிவன் கொஷினில் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அண்ட் ஃபர்தர் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த லைன் அண்டு பிளேன் கேட்குறாங்க ஏற்கனவே கொஷின் நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்மில் யூஸ் பண்ணிப்போம் ஒரு லைனும் ஒரு பிளைனும் கொடுத்துருந்தாங்கன்னா இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு θ is equal to sin inverse of modulus b vector dot n vector divided by modulus of b vector modulus of n vector யூஸ் பண்ணிப்போம் ஸோ அந்த ஃபார்முலா இங்கே என்ட்ரி பண்ணுறேன் ஸோ இதோட ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா θ is equal to sin inverse of modulus b vector dot n vector divided by individual modulus of b vector modulus of n vector வரும் இப்போட ஆங்கிள் நமக்கு வேணும்னா b வெக்டார் n வெக்டார் வேணும் b வெக்டார்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டீசியன் ஃபார்மில் டினாமினேட்டர் இருக்குது தான் இட் இஸ் எ பேரல் வெக்டார் அதை b1 b2 b3 நோட் பண்ணுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிவன் கொஷினில் இங்கே இருக்குது இந்த டேர்ம் தான் இங்கே நோட் பண்ணிக்கிறோம் அப்போ b வெக்டார்ன்றது இதுதான் 1 2 1 ஸோ இதை வெக்டார் ஃபார்மில் அப்ளை பண்ணுறப்போ எப்படி நோட் பண்ணலாம் தட் இஸ் b வெக்டார் is equal to 1i cap plus 2j cap plus 1k capன்னு என்ட்ரி பண்ணலாம் ஸோ இந்த b வெக்டார் ஃபார்மில் அப்ளை பண்ணியாச்சு ஃபார்முலா வைஸ் என்ன பார்த்தீங்கன்னா n வெக்டார் இருக்குது n வெக்டார் இஸ் நார்மல் வெக்டார் இப்போ பார்த்தீங்கன்னா பிளெயினில் இருக்குது அதாவது ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது நம்ம என்ன பண்ணுறது வெக்டார் ஃபார்முக்கு மாற்றி ஆகணும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என்ட்ரி பண்ணலாம் அதாவது இந்த n வெக்டார்ன்ற எப்படி நோட் பண்ணுறோம் பாருங்கள் இந்த இடத்துல கிவன் கொஷினில் எக்ஸ் ஒய் இசட்டுக்கு பதிலாக ஐஜேக்கு என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரி பண்ணுறப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இது 2i cap - j cap ப்ளஸ் 2k கேப்னு வந்துடும் கான்ஸ்டன்ட்டை விட்டுருங்க ஸோ கொடுத்தது இதை ஈக்குவேஷன் வெக்டர் ஃபார்மில் அப்ளை பண்ணுறப்போ இதில் ஐஜேக்கு அப்ளை பண்ணுறப்போ 2i cap - j cap ப்ளஸ் 2k கேப் வரும் ஈக்குவல் டு 2ன்றது விட்டுடலாம் சப்போஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா இது வெக்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா கிவன் கொஷின் என்ன இருக்குது இந்த இடத்துல 2x - y ப்ளஸ் 2z = 2ன்னு இருக்குது இதை வெக்டர் ஃபார்மில் அப்ளை பண்ணுறப்போ ஃபஸ்ட் என்ன செய்யணும்னா இது xi cap ப்ளஸ் yj cap zk cap இந்த இடத்துல xyzக்கு பதில் என்ன பண்ணுங்கள் ஐஜேக்கு என்ட்ரி பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறப்போ 2i cap - j cap ப்ளஸ் 2k cap ஈக்குவல் டு 2ன்னு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறப்போ அகெயின் இந்த ஸ்டெப் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ i cap டாட் i cap வேல்யூ 1 2 × x 2x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் j cap டாட் j cap வேல்யூ 1 ஆகிடும் 1 × y yன்னு வந்துடும் k cap டாட் k cap வேல்யூ 1 ஆகிடும் 2 × z 2z ஈக்குவல் டு 2 அப்போ சம்மோட மீனிங் மாறிடுச்சா மாறவே இல்லை அப்படியே தான் இருக்குது ஸோ இங்கே இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வெக்டர் ஃபார்மில் அப்ளை பண்ணிக்கிறோம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதை r வெக்டார்னு போடலாம் டாட் இதை 2i cap - j cap ப்ளஸ் 2k cap ஈக்குவல் டு 2 அதாவது r வெக்டார் டாட் n வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2 இந்த ஃபார்மில் ஒரு நார்மல் வெக்டார் ஃபார்மேட் அதில் பார்த்தீங்கன்னா n வெக்டார் இதை தான் மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ ஆனால் தான் இதை எடுத்துக்கிறோம் இங்கே டைரெக்டாகவே என்ட்ரி பண்ணிட்டேன் பிளெயினோட ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஃபார்மில் வந்து எக்ஸ் ஒய் இசட்டுக்கு பதிலாக ஐஜேகேன்னு என்ட்ரி பண்ணிட்டு இந்த கான்ஸ்டன்ட்டை விட்டுட்டேன் ஓகேங்களா ஸோ இதுலேருந்து தான் இந்த ரிசல்ட்டு வந்தது இப்போ நெக்ஸ்ட் இதை ஃபார்மில் வைஸ் அதை அப்ரோச் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா b வெக்டார் டாட் n வெக்டார் தேவைப்படுது ஸோ இதில் b வெக்டார் டாட் n வெக்டார் ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறீங்க ஸோ ஃபஸ்ட்டு b வெக்டார் நோட் பண்ணிக்கலாம் 1a cap ப்ளஸ் 2j cap ப்ளஸ் 1k cap டாட் n வெக்டார் 2i cap - j cap ப்ளஸ் 2k cap ஸோ அப்ளை பண்ணுறப்போ 1 2s are 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1 2s are 2 அண்டு 1 2s are 2ன்னு வந்துடும்
இதில் வந்து I cap J cap K cap டாட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுற 1 ஆகிடும். இதில் வந்து +2 -2 கேன்சல், ஆன்சர் என்ன கிடைக்குது, இந்த 2ன்னு கிடைக்குது. அடுத்தது ஃபார்முலா வைஸ் என்ன இருக்குது, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். ஸோ இதில் வந்து மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் வந்தாலே ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணி I cap J cap K capோட ஸ்கொயர் கோஷன்ட்டை என்ன பண்ண ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறீங்க. 1 ஸ்கொயர் பண்ணுற 1, 2 ஸ்கொயர் பண்ணுற 4, அகெயின் 1 ஸ்கொயர் பண்ணுற 1 வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்குது, 4 + 1 5 + 1, தட் இஸ் ஆன்சர் இஸ் √6 கிடைக்குது. இது மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். அண்ட் ஃபார்முலா வைஸாக மாடுலஸ் ஆஃப் n வெக்டார். மாடுலஸ் ஆஃப் n வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸோ மாடுலஸ் வரும்போது ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணுறீங்க. I cap J cap K capோட கோஷன் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறீங்க. அப்போது 2 ஸ்கொயர் பண்ணுறப்போ 4, -1 ஸ்கொயர் பண்ணுறப்போ +1, 2 ஸ்கொயர் பண்ணுற 4 வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 + 4 8, 8 + 1 9, தட் இஸ் √9. ரூட் ரிமூவ் பண்ணுறப்போ 3ன்னு வந்துடும். ஸோ இதை வந்து ஆன்சர் எல்லாமே என்ன பண்ணுங்கள், ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இதை வேணால் என்ன பண்ணலாம், இதை நம்பர் 1 வச்சுங்க. தட் இஸ் 1 implies theta is equal to sin inverse of b vector dot n vector. இதோட வேல்யூ என்னது 2. இங்கே மாடுலஸ் ஆஃப் 2ன்னு வரும். மாடுலஸ் ஆஃப் 2 என்னது 2 தான், ஏன்னா அது பாசிட்டிவ் தான் இருக்குது, ஆனால் மாடுலஸை விட்டுடலாம். அப்போது theta is equal to sin inverse of 2 divided by மாடுலஸ் ஆஃப் b vector. மாடுலஸ் ஆஃப் b vectorன்றது √6, மாடுலஸ் ஆஃப் n vectorன்றது 3. ஸோ அப்போ எப்படி என்ட்ரி பண்ணலாம், இதை 3 × √6ன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.